வணக்கம் ஜெயிலர் ஐயா. வணக்கம். யார் நீங்க? நான் தான் இந்த ஊர்ல மொத்த காய்கறி வியாபாரி. ஓஹோ, நீங்க தான் என் நண்பருக்கு விருந்து வச்சவரா? என்ன விஷயம்? வியாபார விஷயமா உங்களை கொஞ்சம் தனியா கண்டுக்கலாம்னு. நான் வியாபாரி இல்லையே. மன்னிக்கணும். இங்க விளையிற காய்கறிங்க எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க வீதியில விக்கிற விலைய உங்க வீட்லயே தந்துடுறேன். அதான் எவ்வளவு பெரிய பரவபாக உள்ளோம். எங்க கிட்ட உணவுப் பொருட்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி 1/10 அதிக லாபம் வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு உங்க பணப்பட்டியை நிரப்பணும். இதுதான் உங்க திட்டம். அதுதானுங்களே வியாபாரம். இது வியாபாரம் இல்ல, பகிரங்க கொள்ள, பக திருட்டு. உழைக்கிறவருக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையே நின்று அவங்க ரத்தத்தை உறிஞ்ச ஓனாய்கள் நீங்க தான். உங்களை போன்ற இடைத்தரகளால் தான் விலைவாசிகள்லாம் உயர்ந்து நாடே குட்டிச்சோராய் போய் மக்கள் அவதிப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. கொஞ்சம் கூட லாபம் இல்லாத காரியத்துல நீங்க ஈடுபடுறீங்களே, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபமா? மரம் பழுக்குதே, அதுக்கு என்ன லாபம்? மழை பொழியுதே, அதுக்கு என்ன லாபம்? நதி ஓடுதே, அதுக்கு என்ன லாபம்? பிறருக்காக வாழ்வதே மாந்திர கடமைன்னு விவேகானந்தே சொல்லியிருக்கார். சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா? இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம். என்னையா யோசனை பண்ண சொல்றேன்? இரு. கல்யாணமாகாத பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு சமூக தொண்டு செய்யறன்னு ஊரை ஏமாத்துற இல்ல. இத ஜனங்க கிட்ட பச்சை பச்சையா கொத்த பச்சையா சொல்ல வைக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான பணம், செல்வாக்கு அத்தனையும் உனக்கு நான் திருப்புறேன். எண்ணிக்க இன்னும் 3 வாரத்துக்குள்ள இதே ஜனங்க உன்னை ஊரை விட்டே புறத்தும்படியா நான் செய்யல. என் பேரு தர்மராஜ் இல்ல. தர்மராஜ் 3 வாரம் இல்லையா, 300 வாரமே நீங்க முயற்சி செஞ்சு இதே மாதிரி பொய்ய சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனா அவரு 3 நிமிஷம் மக்களை சந்திச்சு உண்மையை சொன்னார்னா போதையா, அவ்வளவுதான். நீயும் கூட்டமும் துணிய காணும் துப்புட்டிய காணும்னு ஓடுவீங்க.